பட்ஜெட்டில் ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த பட்ஜெட்டில் திருக்குறளும் இல்லை, தமிழகத்திற்கான எந்த திட்டங்களும் இல்லை. தமிழகத்திற்கான திட்டங்களில் யாருக்குமே எந்த சரியான திட்டங்களும் இல்லாமல் ஒரு ஏஐ பட்ஜெட்டாகவே ஒரு எந்த அடிப்படையும் இல்லாமல் விவசாயத்தை பற்றி அதிகமாக பேசாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாநிலங்களுக்கு எதிரான, ஏன்னா ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரை 50% நிதியை மாநிலங்களுக்கு டெவால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை இருக்கிறது. அதே தான் மாநிலங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்த கோரிக்கையை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் 41% என்று இன்றைய பட்ஜெட்டில் கூட நிதியமைச்சர் அறிவித்திருப்பது மாநிலங்களுக்கு எதிரான, மாநிலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கக்கூடிய ஒன்று. காலையிலே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி அதை பற்றி இந்த பட்ஜெட் ஏதாவது பேசுமா, கல்விக்கான நிதியை பற்றி இந்த பட்ஜெட்டில் நமக்கு ஒரு தெளிவு பிறக்குமா என்று கேட்டிருந்தார்கள். எதற்கான ஒரு தெளிவும் இல்லாத ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு ஜல்ஜீவன் மிஷனில் நிறைய நிதி வரவேண்டி இருக்கிறது, அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இப்பொழுது அதையும் குறைத்திருக்கிறார்கள். அப்படி மாநிலங்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியையும் தராமல் நம்முடைய கனிம வளங்களை சுரண்டுவதற்காக திட்டம் தீட்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் ரேர் மினரல்ஸ் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நம்முடைய அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை நாம் பார்க்க முடியும்.